வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனலிருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் மற்றும் பட்டன் ரோஸ். பன்னீர் ரோஸ் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு தான் நிறையா பயன்படுத்துகிறாங்க. மூக்குத்தி ரோஸ் அல்லது பட்டன் ரோஸ் இது இரண்டுமே ஒன்று தாங்க. அதனால் அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ எப்போல்லாம் நம்ம சீசன் இருக்கோ அந்த சமயத்தில் பட்டன் ரோஸும் நல்லா டிமாண்ட் இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா மாலை கட்டும்போது பட்டன் ரோஸ் வச்சு தான் மாலை கட்டுவாங்க. அதனால் வேண்டி பட்டன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 ரூபா 140 ரூபா இருக்கும். கொஞ்சம் அதனுடைய பூக்கள் எண்ணிக்கை குறையும் போது, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குறையும் போது பட்டன் ரோஸ் தேவை அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் அந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா 300 ரூபா அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இது பற்றி ஒரு விவசாயம் எப்படி பண்ணணும், இதனுடைய முழு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2500 செடி வேணும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு 4 அடி வந்து இடைவெளி வச்சு நீங்கள் செடி நட்டிங்கன்னா 2500 செடி நீங்கள் வந்து நடும்போது, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் வந்து 4 அடி இருக்கலாம். இந்த ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு நடுவில், செடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி வைக்கலாம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி வைக்கும்போது 2500 செடி நீங்கள் வந்து அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 4க்கு 2 இந்த அளவு வைக்கலாம். 2500 செடி. இப்போ ஒரு செடியோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா மினிமம் இருக்குங்க. 1 கிலோ பாக்கெட்டு நான் கேட்டு வாங்கணுங்க. 1 கிலோ பாக்கெட் சைஸ் உள்ள செடி வேணும்னு சொல்லிவிட்டு, இதிலே வந்து 1/4 கிலோ இருக்குது, 1/2 கிலோ இருக்குது, 1 கிலோவும் இருக்குது. 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் செடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பராமரிப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். கொண்டு வந்து 2 நாள் நம்ம தோட்டத்தில் வைக்கணும். அந்த தோட்டத்தில் வச்சு அந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணணும். நோய் தாக்குதல் இல்லாமல் 2 நாள் நம்ம தோட்டத்தில் வச்சு தண்ணி பாய்ச்சி அதுக்கு மேலே ஸ்ப்ரே அடித்து நம்ம செடியை நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு நம்ம தோட்டத்தை வந்து கொஞ்சம் நம்ம ஓரளவு இது பண்ணதுக்கப்புறம் நர்சரிலேருந்து வெளியில் கொண்டு வந்து இந்த வெளி கிளைமேட்டில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது, சின்ன செடியாக நம்ம வளர்க்கும் போதுங்க நிறையா சிக்கல் இருக்கும். கொஞ்சம் அதனோட பராமரிப்பு தேவை அதிகமாக இருக்குது, நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதே 1 கிலோ பாக்கெட் சைஸ் கொண்டு வரும்போது நம்ம அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்காதுங்க. சீக்கிரமாக ப்ரொடக்ஷன் வரும், ஈல்டு வரும். 1 கிலோ பாக்கெட் உள்ளது செடி வந்து நான் வரும்போதே நல்லா அரும்போடவே வரும். சின்ன செடி வந்து 6 ரூபா தராங்க. இந்த 1 கிலோ பாக்கெட் செடி 10 ரூபா தருவாங்க. பட் இதே வந்து நல்லா டிமாண்ட் இருக்கும்போது 16 ரூபா 17 ரூபா 15 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க ரேட்டு. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னாங்க, சின்ன செடியும் கொஞ்சம் வாங்கினேன், பெரிய செடியும் கொஞ்சம் வாங்கினேன். பெரிய செடி வந்து 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி வாங்கினேன். சின்ன செடி வந்து 6 ரூபான்னு வாங்கினேங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம்னா பெரிய செடியை நம்ம பேசுவோங்க. சின்ன செடி வந்து என்னுடைய அனுபவத்தில் வேணான்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா பிளான்ட்டுக்கு காசு பண்ணாலும் பரவாயில்லைங்க. இப்போ நம்ம பெரிய செடி வாங்கிட்டு வரோம்னா நம்ம கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் நட்டு அதை நடும்போது என்ன பண்ணணுங்க, ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து பள்ளம் எடுத்துக்கலாங்க. நிறைய பேர் பள்ளம் எப்படி எடுக்குதுன்னு கேட்குறீங்க. மண்வெட்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த பாக்கெட் வந்து கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் பாக்கெட். அந்த பிளாஸ்டிக் பாக்கெட் வந்து மெதுவாக நம்ம கிடித்து அந்த தாய் மண்ணோட நம்ம அந்த பள்ளத்தில் வச்சு மண் அணைச்சிடணுங்க. மண் அணைக்கும் போது ஒரு அடிக்கு ஒரு அடி, அதாவது ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம், இதுமாரி பண்ணணுங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டா, அதாவது குழி வந்து முன்னாடி வெட்டி வச்சா ரொம்ப நல்லதுங்க. குழி எப்போவுமே எந்த செடி நட்டாலும் நம்ம குழி கொஞ்சம் ஆறணும். அப்போ தான் நம்மளுடைய அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பம், அந்த குழியில் இருக்கிற வெப்பத்துலேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். நம்ம செடியை நட்டோம், மண் அணைச்சாச்சு. மண் அணைச்சிட்டு உயிர் தண்ணி விடணுங்க. தண்ணி நம்ம இம்மிடியட்டாக பாய்க்கணும். பாய்ச்சதுக்கப்புறங்க நம்ம செடி வந்து கொஞ்சம் குரோ ஆகும். குரோ ஆனதுக்கப்புறமா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஏபி, யூரியா, ஃபேக்டாம்பஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சிறப்பான உரம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே தாங்க. அது என்பிகே போடலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20-20-00 குரோமர் பிராண்டு, இதெல்லாம் நம்ம அடி உரமாக போடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தைமோதேசியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப் பவுட்ரு, மோனோக்ரோட்டோபாஸ், இது பெஸ்ட்டுங்க. அதேமாதிரி பூ நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விப்புல் வந்து வாங்கிட்டு வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைனா டபுள்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அது வாங்கிட்டு வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம்.
புழு தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னா கிரேசியான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க, கொஞ்சம் விலை அதிகமாக. அந்த மருந்தும் கொண்டு வந்து நீங்கள் தெளிக்கலாம். அது கொஞ்சம் விலை கம்மின்னு போனோன்னா தைமோத்திசம் விலை கம்மிங்க, சாப்பாடு முழங்கு டப்பா இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி. பூச்சி மருந்துக்கெல்லாம் கொஞ்சம் பூச்சி மருந்தில் அதிகமாக நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரேசியா வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், விலை கொஞ்சம் கூட இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பூ நல்லா ஈல்டு வரணுன்னா இந்த பூச்சி மருந்தோடு சேர்த்து விப்புல் மருந்து சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு ஏக்கருக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 50 கிலோ பூ வரணுங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு. நாங்கள் அந்த மாதிரி தாங்க பண்ணி எடுக்கிறோம். ₹100 போனால் கூட ஒரு நாளைக்கு நமக்கு ₹5000 கிடைக்குங்க. ஒரு மாதத்துக்கு 1,00,000க்கு மேலே நமக்கு நிச்சயமான வருமானம் இருக்கும். ஆனால் செடி வந்து ஒரு 3 மாதம் ஆகும், நட்டு ஒரு 3-4 மாதம் ஆனதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இது எல்லாமே வந்து பாருங்கள், நம்ம இப்போ செடியை வளர்க்குறது மெயின். அதுக்கு அடுத்தது நம்ம எவ்வளோ ஈல்டு நம்ம அதுலேருந்து எடுக்கிறோம். ஒரு 5 கிலோ 2 கிலோ எடுத்துகிட்டு நம்ம ₹1,00,000 சம்பாதிக்க முடியும்னா கொஞ்சம் கஷ்டங்க. நமக்கு மெயின் டார்கெட் வந்து ப்ரொடக்ஷன். அதனால் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.